உலகம் விசித்திரம் நிறைந்த பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறது. வினோதமான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு விசித்திரவும் அல்ல, கதகூறும் நானும் வினோதமான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே மிகவும் சாதாரணமாக தெரியும் ஜீவராசிதான் நான். வாழ்க்கையிலே கலகம் ஏற்படுத்தினேன், காதலர்களை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கப் போகிறீர்கள் நான் இதையெல்லாம் மறக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. வாழ்க்கையிலே கலகம் ஏற்படுத்தினேன், வாழ்க்கையை வேண்டாம் என்பதற்காக அல்ல, காதலர்களின் பெட்ரூமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. காதலர்களை தாக்கினேன், அவர்கள் காதலர்கள் என்பதற்காக அல்ல, காதல் சாக்கடை ஆகக்கூடாது என்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு காண்டு, உலகத்தில் யாருக்கும் இல்லாத காண்டு என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என் மீது, என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருந்தது. எல்லாம் குடித்துவிட்டு பாட்டிலை சுத்தப்படுத்துகிறானே குடிமகன், அதை போல என்னை ஒரு குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையை கொஞ்சம் பின்னோக்கி கடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த கஷ்டங்கள் புரியும். பாட்டொலிக்கின்ற வேர்ட்ஸ் இல்லை என் பாதையில், பழம் பறிக்கும் குரங்குகளே தொங்குகின்றன என் பாதையில். பெண்களை தீண்டியதில்லை நான், ஆனால் பிட்டுக்கள் பார்த்திருக்கிறேன் நான். கேளுங்களின் கதையை, என்னை திட்டுவதற்கு முன் கேளுங்களின் கதையை. இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. யாழ்ப்பாணத்தான் தலையெழுத்துக்கு விதிவிலக்கா நான். ஒரு டியூஷன் சென்டர் என்னை காதலில் விழ வைத்தது. வெளிநாட்டில் இருந்து காதலியை காண வந்தேன். கழுத்தில் தாலியுடனும் வயிற்றில் குழந்தையுடனும் இருக்கிறாள். இவள் வலையில் விழுந்தவனில் நானும் ஒருவன். அது மட்டுமா, 10ஆம் வகுப்பில் காதலை பறிகொடுத்தேன். 12ஆம் வகுப்பில் இன்னொருவர் உறங்கிடம் காதலை பறிகொடுத்தேன். அழுதேன், புரண்டேன், தெரு தெருவா அலைந்தேன். ஒரு தீயும் என்னை கணக்கெடுக்கவில்லை.